தோழர் டான்கி அவர்கள் இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை துவக்கியதில் பெரும் பங்காற்றியவர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்க முடியாது. ஏனால் வரலாறு தான். சாதாரணமான இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய இந்தியா என்பது பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு. பன்முகத்தன்மை வாய்ந்த நாட்டில் இங்கு பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது, பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறது, பல்வேறு மதங்கள் இருக்கிறது, பல்வேறு ஜாதிய சமூகங்கள் இருக்கிறது. இப்படி பரந்துபட்ட ஒரு இந்தியா எப்படி நம் நாட்டில் சொல்வார்களே 56 தேசத்தை கொண்டது இந்தியா என்று புராணங்களில் சொல்வார்கள். அந்த மாதிரி இந்தியா என்பது சிறு குறுநில மன்னர்களால் இருந்த நாடு. இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு அருமையான இந்தியாவை கவனிகம் செய்வதற்காக வாசனை திரவிய பொருட்களை வாங்கி செல்வதற்காக, வாசனை திரவிய பொருள் என்ன, மஞ்சள், மிளகு, இந்த மாதிரி பல்வேறு சீரகம், ஓமம் போன்ற வாசனை திரவ பொருட்கள் அது ஐரோப்பா கண்டத்திலே கிடைக்காது, இந்தியாவில் தான் கிடைக்கும். அதுவும் இது ஒரு வெப்பமண்டல பிரதேசம். இங்கு எல்லா விதமான தட்பவெப்ப நிலையும் இருக்கும், கடுமையான பனியும் இருக்கும், கடுமையான வெயிலும் இருக்கும், சில நேரங்களில் சீதோஷண நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்டில் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு வந்து செல்வதற்கு போகும்போது இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ஆரம்பித்து பிறகு 1857 ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போரிலே விக்டோரியா மகாராணி அறிக்கை செய்து இந்தியாவை தங்களுடைய ஆளுநருக்கு உட்படுத்திக் கொண்டார். இப்படிப்பட்ட காலத்தில் தான் எஸ்.ஏ. டான்கி அவர்கள் 1899 ஆண்டு பிறந்தார். 1899 ஆண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தார். தோழர்கள் தொழில் கூட கொடுக்கின்றது போல அவர் ஒரு பெரிய நில உரிமையாளருடைய மகன். அவர் வீடு பெரிய அரண்மனை, அதை விட பெரியது பிராமணர் குடும்பத்தை பிறந்தவர், உயர் பிராமணர் குடும்பத்தை பிறந்தவர். அது அப்படிப்பட்ட உயர் பிராமணர் குடும்பத்திலே பிறந்தவர். அவர் கல்வியை பயில்வதற்காக பூனேவிலே சென்று கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். அங்கே கல்லூரியிலே அவருடைய அரசியல் தோன்றுகிறது. அங்கிருக்கிறவர்கள் மத போதகர்கள் அந்த கல்லூரியிலே மத அடிப்படையில் தான் எல்லாமே செய்யணும்னு சொல்றாங்க. அதை மீறுகிறார். ஆகவே உன்னை கல்லூரியிலிருந்து நீக்குகிறோம்ன்றாங்க. அதுல ஆரம்பிச்சதுதான் எஸ்.ஏ. டான்கி அவர்கள். ஆகவே அதற்கு பிறகு படிக்கிறார். இருந்தாலும் இந்திய விடுதலை அடைய வேண்டும் என்று மகாராஷ்டிராவை குரல் கொடுத்த சுயராஜ்யம் தான் எங்களுடைய பிறப்புரிமை என்று சொல்லக்கூடிய பாலகங்காதர் திலகர் அவருடைய அரசியலை அறிந்து இன்னும் இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் 1917 ஆண்டு ரஷ்ய புரட்சி நடக்கிறது. உலக புரட்சி தலைவர் என்று சொன்னால் அது லெனினுக்கு தான் உலக புரட்சி தலைவர். ஒரு புரட்சி என்பது திடீரடியாக மக்களுடைய மாற்றங்களை விரும்பும், மக்களுக்கான மாற்றங்கள் வேண்டும், அதுதான் புரட்சி. இன்னைக்கு எத்தனையோ புரட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, புரட்சி தமிழர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அது வேற இல்லை. அது ஒரு மாற்றத்தை உருவாக்கிறது. ஜார் மன்னர் ஆட்சியை வீழ்த்தி விட்டு உழைக்கிற மக்கள் ஆட்சியை 1917 ஆண்டு ரஷ்யாவில் லெனின் தலைமையிலே அமைந்தது. அதை தமிழகத்தில் இருக்கிற தமிழ் கவிஞர் பாரதியார் தான் ஆகாவென்று இருந்தது பார் யுக புரட்சி, உலக புரட்சியே இருந்ததுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட லெனின் அவர்களுடைய புரட்சியை இவர் கேள்விப்படுகிறார். அதற்கான நிலையிலே அவர் படிக்கிறார். அவருடைய வயசு அப்ப எவ்வளவு? 17 அவர் வயசு 18, வெறும் 18 வயசு தான் ஆகுது. அப்போ அந்த மாதிரி நிலையில் தான் அவர் இந்தியாவில் அப்பொழுதுதான் காந்தி வருகிறார் 1915 ஆண்டு.
அப்பதான் இந்தியாவில் இருக்கிற போது காந்தி சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். ஆக காந்தியையும் லெனினையும் ஒப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அவர் ஆய்வு செய்து அதில் காந்தியை விட சிறந்த தலைவர் லெனின் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியே அப்படின்னு சொல்லி அந்த லெனினை சொல்றாரு அப்படின்னு சொல்லி இடதுசாரி இயக்கத்திலே இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த எம்என் ராய், அவர் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியோட லெனினோட தொடர்பு கொண்டவர். அவர் அறிந்து இவரை வந்து பாக்குறாரு, என்னப்பா இப்படி லெனினை பத்தி நீங்க சிறப்பா வெளியிட்டிருக்கீங்க, அவரோட தொடர்பு ஏற்படுகிறது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே அவருடைய தொடர்பு ஏற்படுகிறது. பிறகு மகாராஷ்டிரா மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார், விடுதலைக்காக போராடுகிறார். ஆக அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் எஸ்.ஏ. டாங்கி அவர்கள் தான் ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி அறிவிக்கிற போது அதில் கலந்து கொள்கிறார். காந்திய பாதியாக இருந்து காந்தியோடு இருந்து அவருடைய பயணத்தை தொடங்குகிறார். ஆக இந்திய விடுதலைக்காக தன்னை போராடுகிற போது அவர் இந்தியாவில் இடதுசாரி இயக்கங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறார். அதனால்தான் அவர் முதலிலே 1919ஆம் ஆண்டுகளில் 21ஆம் ஆண்டில் தி இந்தியா என்ற தி சோசலிஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை அவர் வெளியிடுகிறார். அதில் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி சொல்றார். இப்படி பல்வேறு ஆரம்ப கட்டமே அவருடைய பயணம் கம்யூனிஸ்ட் கட்சி தாங்கி செல்கிறது. அதற்கு பிறகு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தூங்குவதற்காக ஒரு குழு அமைச்சு அவர் பேசுகிறார்கள் கான்பூர் 1924ஆம் ஆண்டு. ஆக பேசுகிற போதே அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கவிழ்க்க பார்க்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பிரிட்டனை வெளியேற்றத்துக்கான முயற்சி செய்கிறார் டாங்கி அவருடைய தலைமையில் சொல்லி, அதுதான் மீரட் போல்ஷிக் சதிவிலக்கு. இதுதான் முதல்ல போடக்கூடிய சதிவிலக்கு. இந்த சதிவிலக்கிலே அவருடைய சிறையில் இருந்து 1916ஆம் ஆண்டு விடுதலை ஆகிறார். இடைப்பட்ட காலத்தில் தான் 1925ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கப்படுகிறது கான்பூரில். ஆக இவர் சிறையில் இருப்பதனால் அந்த அமைப்பை உருவாக்குவதற்கான முறையிலே இவர் தலைமை தாங்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் இருந்த சிங்காரவேலன் தலைமை தாங்கிறார். தமிழ்நாட்டில் சிங்காரவ தலைமையிலான இடதுசாரி கட்சிகள் 23 தமிழ்நாட்டில் மேதன குடியேற்றார் சிங்காரவேலன் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அதே முசாஃபர் அகமது மகாராஷ்டிரா டாங்கி, இப்படி பல்வேறு இடங்களில் குழுக்கள் எல்லாம் ஒன்றை சேர்ந்து அமைக்கிறாங்க. அதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925ஆம் ஆண்டு தூக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பல்வேறு நிலைகளில் இருந்து பயணிக்கிறார். பிறகு தடை செய்யப்படுகிறது. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 1952ஆம் ஆண்டாம் விடுதலைக்கு முன்பு கப்பற்படை போர் எழுச்சி நடக்குது. அவர் அப்ப ஏஐடியூசில தலைவராக இருக்கிறார். பம்பாயில கடைசி போராட்டம், விடுதலைக்கான கடைசி போராட்டம் என்று சொன்னால் கப்பற்படை எழுச்சி போராட்டம் என்று சொல்வார்கள். ஆங்கிலேயருடைய கப்பலை ஓட்டுகிறவர்கள் இந்தியர்கள். அது பிரிட்டிஷ் ஜாக் கொடி பறக்கிறது. அந்த கொடியை இறக்கிவிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கொடி, முஸ்லிம் லீக் கொடி 3 இயக்கங்களும் சேர்ந்து ஏற்றி கடற்படை எழுச்சியை உருவாக்கி மும்பையிலே கப்பல் படையை கைப்பற்றி விட்டார். மும்பையினுடைய தொழிற்சங்க இயக்கமே டாங்கி கையில் தான் இருக்கிறது. ஏஐடியூசி ஆகட்டும், எல்லா தொழிற்சங்கமும் தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சு தொழிற்சங்கத்தில் அவர் ஆரம்பித்த போது 54,000 உறுப்பினர்களை சேர்த்து அந்த சங்கத்தை பலமான சங்கமாக்கிறார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக. அப்போ ஆட்சியை வீழ்த்தப்பட வேண்டும் என்று. ஆகவே விடுதலைக்கு பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பயணிக்கிறார். 52ஆம் ஆண்டு பம்பாயிலே போட்டியிட்டு தோல்வியடைகிறார். ஆனால் 57இல் வெற்றி பெற்று நாடாளுமன்ற குழு கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைவராகிறார். அதற்கு பின்பு பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்படுகிற போதுதான் சீனா இந்தியாவிலிருந்து படையெடுக்கிறது. அப்போ அது தவறு என்று சொல்கிறார். கட்சியிலே 2 விதமான கருத்துக்கள் உருவாக்கப்படுகிறது. சீனா படையெடுத்தது தவறு என்று டாங்கிய தலைமையிலே கட்சியிலே பேசப்படுகிறது. ஆனால் சரி என்று ஒரு குழு பேசப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சி உட்கட்சி போராட்டம் தொடர்ந்து இயங்கி வருகிறது. அதனுடைய விளைவு
1948ஆம் ஆண்டிலே ஹைதராபாத் தெலுங்கானா போராட்டம், அதே கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பி.டி. ரணதேவ் வந்து சீன மாடல் வேண்டும் என்று பின்னல் சொன்னாலும் டாங்கியோடு இருந்து செயல்படுகிறார். ஆனால் பிறகு மாறி அவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சி நெறிமுறையை பின்பற்றி இந்தியாவில் ஒரு கலாச்சார புரட்சியை உருவாக்கும் என்றார். ஆனால் இந்தியாவில் சூழ்நிலை சரியில்லை என்று சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக ரஷ்யாவுடைய ஜனாதிபதி ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசுகிறார்கள். இரு கருத்து வேறுபாட்டில் கொண்ட தொடர்கள் எல்லாம் அவர் சொல்கிற அறிவுரையை ஒரு குழு ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவேதான் 1964ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபடுகிறது. 32 தேசிய குழு உறுப்பினர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றி சென்று துவக்கப்படுகிறார்கள் கல்கத்தாவில். அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டான்கே தலைமையில் 1961 டான்கே தலைவராகவும் இருந்து செயல்படுகிறார். ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் வளர்த்தெடுப்பதில் வகுப்புவாத சக்திகளை வீழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்கிற. இணைந்துன்னா அவங்களோட சேர்ந்தது இல்லை. காங்கிரஸ் கட்சி செய்கிற வகுப்புவாத கொள்கைகள், சோசியலிச பொருளாதார கொள்கைகள் எல்லாம் ஆதரிக்கலாம். ரஷ்யாவோடு உதவி செய்துதான் இந்தியா வளர்ந்தது. ரஷ்யா இன்னைக்கு வந்து மோடி ஆட்சி நீடிக்குதுன்னு சொன்னா ரஷ்யா தான் காரணம். இன்னைக்கு ரஷ்யா மட்டும் கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் மோடி ஆட்சி கிடையாது. அது அப்படிப்பட்ட நிலைமையில் அன்றையிலிருந்து ரஷ்யா இந்தியாவிற்கு பல்வேறு பொருளாதாரம் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். ரூர்கேலா, பிலாய், பத்ராவதி, சாம்பே போன்ற இரும்பு ஆலை தொழிற்சாலை, கட்டடங்கள் கட்டுவதற்கும் அணைகள் கட்டுவதற்கெல்லாம் உதவி செய்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் 5 திட்டங்களை ஆதரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை ஆதரித்தாலும் அடித்தட்டு மக்களுடைய தொழிலாளர்கள் கொள்கை, விவசாய கொள்கைகளை எல்லாம் ஏற்று போராடுகிறார். ஆக டாங்கே அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருக்கிற போது நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிற போது நாடாளுமன்றத்தை நோக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரும் பேரணியை நடத்தினார்கள். அங்கே உரையாற்றுகிற போது எஸ்.ஏ. டாங்கே அவர்கள் 1 மணி நேரம் உரையாற்றி இருக்கிறார்கள். 1 மணி நேரமும் இந்திய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய கட்டடத்தில் நின்று கொண்டு டாங்கேவினுடைய உரையை கேட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் எஸ்.ஏ. டாங்கே. இதை எப்படி சொல்கிறேன் சொன்னால் உறுதிப்படுத்தி சொல்கிறேன். இந்நடிகத்தில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே விடுதலை போராட்டத்திலே பங்கு கொண்ட தோழர் பச்சாகவுண்ட் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அவர் சொல்ல கேட்டது உறுதியான தகவல். அது அப்படிப்பட்ட அவர் போற அந்த கட்சியினுடைய டெல்லி பேரணிக்கு போகிற போது 1 மணி நேரம் நேரு அவர்கள் எஸ்.ஏ. டாங்கேவுடைய உரையை கேட்டு அவர் உரை முடித்துவிட்டுதான் நாடாளுமன்றத்தில் உள்ளே சென்றார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியவர். ஆனால் அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1977ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடனம் என்று வகுப்புவாத சக்திகளும் இன்னும் சில ஜனநாயகம் பேசக்கூடிய சக்திகள் எல்லாம் சேர்ந்து முழு புரட்சி என்று அறிவித்தார்கள். அதிலேதான் பாட்னாவிலே 1977ஆம் ஆண்டு முழு புரட்சி ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையிலே ஒரு பேரணி நடைபெற்றது. அதை எதிர்த்து இந்தியா ஜனநாயக நாடு, இந்திய சோசியலிச நாடாக வேண்டும் என்று அந்த முழு புரட்சி என்பது வகுப்புவாத சக்திகளும் அதில் இருக்கிறார்கள், ஜனசங்கம் இருக்குது என்று சொல்லி எதிர்த்து 1977ஆம் ஆண்டு பீகாரிலே அதை விட பெரிய பேரணியை நடத்தியவர் எஸ்.ஏ. டாங்கே அவர்கள். அப்படிப்பட்ட டாங்கே அவர்களை அவசர நிலை பிரகடனம், அதாவது இந்திரா காந்தி இருக்கும்போது அவசர சட்டம் பிறப்பிச்சார்னு சொல்லுவாங்க. தவறான பிரச்சாரம் அது. அதில் நன்மையும் இருக்கிறது. அதில்தான் 20 அம்ச திட்டம் வருகிறது. அதில்தான் தொழிலாளர்களுக்கு உரிமைகளை சில வழங்கப்படுகிறது. ஏன் அதை விட இந்திய அரசியல் சட்டத்திலே உருவாக்கப்படாத ஜனநாயக சோசியலிச மதசார்பற்ற இந்திய அரசியல் சட்டம் என்று உருவாக்கியது இந்திரா காந்தி அவர்களை சாரும். அந்த நேரத்தில் தான் உருவாக்கப்பட்டது.
கொத்தடிமை திறனை ஒழித்தார்கள். இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனத்தில்தான் எல்லா அரசு திட்டங்களும் ஏழை எளிய மக்களை சென்று அடைந்தது. அந்த காலத்தில் பிற்பட்டோர் நலத்துறை சொல்லி பிற்பட்டோர் நலருக்கு வங்கியிலே கடன் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வங்கியில கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி உத்தரவிட்டார். காங்கிரஸ் கட்சி தான் பேங்கை தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளை எல்லாம் தேசிய உடைமையாக்கினார். ஆனால் நீங்க வங்கிகள் தனியார் மயமாயிட்டு. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போதுதான் இந்தியாவுடைய வளர்ச்சி பக்ரானங்கள் அணை கட்டினார்கள். இந்தியாவுடைய உலகத்திலே உயரமான அணை 5 மாநிலத்திற்கு மின்சாரம் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கும் போது அதற்கு ஆதரவாக இருந்ததுதான் காங்கிரஸோடு உடன்படுவது, காங்கிரஸோடு முரண்படுவது. நல்லதற்கு உடன்படலாம், மோசமான திட்டங்களுக்கு மக்களுக்கு விரோதமான திட்டங்களை எதிர்த்து போராடலாம் என்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கையா இருந்து 1977ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடனத்தை ஆதரித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் 1977ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் வகுப்புவாத சக்திகள் ஒன்று சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதோடு சேர்ந்தது இந்தியா வீழ்த்தப்பட வேண்டும் என்று. ஆகவே இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். 1980 வரை அந்த ஆட்சி 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் நீடிக்கவில்லை. மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஆரம்பிச்ச ஆண்டு மீண்டும் 1980ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. மீண்டும் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் ஆனார். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1927ஆம் ஆண்டிலே 109 நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு 23 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றார்கள். கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் என்று சொன்னால் 7% மேலே. அதற்கு பிறகு இன்றைக்கு வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 23 உறுப்பினர்களை உள்ளடக்கிய நாடாளுமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு வரை இல்லை. 80ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸோடு தேர்தல் உடன்பாடு கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் 1977ஆம் ஆண்டினுடைய அவசர நிலை பிரகடனத்தை சரியில்லை என்று ஒரு முடிவெடுத்து 1978ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு பஞ்சாபிலே நடைபெற்றது, பதிந்தா என்ற இடத்தில். அதிலே தீர்மானம் போட்டார்கள், அவசர நிலைகளை பிரகடனப்படுத்ததை ஆதரித்தது தவறு, இனி இடதுசாரி ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை போட்டு கேரளாவிலே முதலமைச்சர் அந்த வாசுதேவ நல்லூர் அவர்களை முதலமைச்சரிலிருந்து வாபஸ் பெற்றுவிட்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வச்சாங்க. அதற்கு பிறகு இடதுசாரி கூட்டணி என்பதிலிருந்து. ஆனால் அதனுடைய விளைவு தோழர் சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்டது போல அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வகுப்புவாத சக்திகள் மேல் நோக்கி இருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு சண்டிகரில் நடைபெற்றது. அந்த மாநாட்டை துவக்கி வைத்து பேசியது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான டி ராஜா அவர்கள் குறிப்பிடும் போது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பஞ்சாப் மாநிலத்திலே 3வது முறையாக அகில இந்திய மாநாடு நடத்திருக்கிறோம். 1978, 2005ஆம் ஆண்டு, இப்பொழுது சண்டிகரிலே 2025 நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பதிந்தாவில் எடுக்கப்பட்ட நிலை இடதுசாரி ஒற்றுமை என்பது அன்றைக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு நடைபெறுகிற இந்த மாநாட்டிலே பதிந்தா மாநாட்டில் எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட நிலையிலே தான் இன்றைக்கு ஜனநாயக இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வகுப்புவாத சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸோடு இணைந்து செயல்படுகிறோம் தேர்தலிலே மற்ற வகையிலே என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே எஸ்.ஏ. டாங்கே அவர்களை இந்த நிலை எடுத்ததுதான் 1989ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அவரை விடுவித்தார். அவருடைய மகளான ஏஐடியுசியினுடைய துணைத் தலைவர் இந்த ரோசா தேஷ்பாண்டே அவர்கள் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற அகில இந்திய மாநாட்டிலே கடும் கருத்து மோதல்களால் அவர் வெளியேற்றப்பட்டார். அதற்கு பிறகு அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற கட்சியை டாங்கே அவர்கள் மகள் ரோசா தேஷ்பாண்டே அவர்கள் துவக்கினார்கள். தோழர்கள் குறிப்பிட்டது போல அதற்கு பிறகு உட்கட்சி போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்ற பிறகுதான்
32 மாநில உறுப்பினர்கள் விலக்கப்பட்டார்கள். அது தோழர் பட்டாபிராமன் அவர்கள் முக்கியமானவர். ஆகவே அதற்கு பிறகு இந்திய பொதுவுடைமை கட்சி இதே தருமபுரி மாவட்டத்தில் தான் அவர் கல்யாண சுந்தரம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1991ஆம் ஆண்டிலே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சேலத்தில் அகில இந்திய மாநாடு நடைபெற்றது. அதில் அகில இந்திய அளவில் இருந்து அனைத்து தோழர்களும் சத்யபால் டாங் அப்படின்ற ஒரு பெரிய தலைவர் கல்யாண சுந்தரம் அவருடைய பிரதிநிதிகள்லாம் இருந்தாங்க. பஞ்சாப்ல இருந்து, உத்தரப்பிரதேசில இருந்து, கல்கத்தால இருந்து, மகாராஷ்டிராவில இருந்து, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து அகில இந்திய மாநாடு சிறப்புடன் நடைபெற்று அதனுடைய தொடர்ச்சி தான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனுடைய கொள்கை தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு தேவை. இன்றைக்கு டாங்கே தேவைப்படுகிறார், இன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்கள் தேவைப்படுகிறார், இந்திரா காந்தி அவர்கள் தேவைப்படுகிறார், ஜவஹர்லால் நேரு தேவைப்படுகிறார்கள். இந்தியாவில் எஸ்.ஏ. டாங்கே உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இந்த நிலையெடுத்து இன்றைக்கு டாங்கே அவருடைய பிறந்த நாளை அவருடைய நினைவை போட்டுகிற வகையிலே கட்சி உறுப்பினர்களுக்கும் மாவட்ட குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு கருத்துரைகள் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது.